நீங்கள் ஒரு ஒரு ஸ்டுடியோ ஒன்று சென்னையில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒன்று போட்டாங்க. அதனுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும் 22 லட்சம் ரூபாய், 22 lakhs. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரியே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஏஆர் ரகுமான் அவருடைய அந்த ஸ்டுடியோவை பண்ணின அந்த நபர்கள் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, பணத்தை போடுறாரு. வாடகை இடம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. 11 months, 11 மாதம் தான் அக்ரிமெண்ட். அந்த ஓனர் வந்து நம்பிக்கைக்குரிய ஓனர். கொடுத்தாச்சு, போட்டாச்சு. பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு 1 வருஷத்துக்குள்ளே காலி பண்ணி நஷ்டமாகி கடனாளியாக மாற்றப்பட்டு இன்று வரையிலும் தலை தூக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கார். அப்போது சில இடங்களில் வந்து நம்ம சில மனிதர்களை நம்புவது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் அதுக்காக நான் தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுக்காக பண்ண முடியாமல் இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்குரிய ஞானத்தை கத்த நமக்கு தரணும். அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கற்றுத்தரணும். அந்த சூழ்நிலை என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு போதிக்க முடியாது. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அழகான பதில் தருவார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் மனிதனை அல்ல, உண்மையே நான் நம்புவேன்.